நம்ம என்ன செய்ய போறோம்னா நல்லா புதினா பிரியாணி தான் செய்ய போறோம். சூப்பரா பிரியாணி செய்ய போறோம். வாங்க என்னென்ன செய்யலாம், என்னென்ன பொருட்கள் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பச்சை மிளகாய் நான் ஒரு 3 எடுத்துருக்கேங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. அப்புறம் வந்து பூண்டு எடுத்துருக்குறேன், இஞ்சி எடுத்துருக்குறேங்க, அப்புறம் தேங்காய். இது தாளிக்கிறதுக்கு வெங்காயம் எடுத்துருக்கேன். நல்லா வந்து கொஞ்சோண்டு மல்லியும் கொஞ்சோண்டு புதினாவும், நல்லா ஒரு பிடி புதினா எடுத்துருக்குறேன். இப்போ வந்து நம்ம அரைக்கிறது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அப்புறம் தேங்காய். அது டேஸ்ட்டுக்கு தாங்க தேங்காய் போடலாம், சூப்பராக இருக்கும். அடுத்தது புதினா மல்லித்தலை, கொஞ்சோண்டு மல்லி புதினா கொஞ்சம் நிறைய எடுத்துங்க. நம்ம புதினா வந்து நான் அரைச்சிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நெய் போட்டுக்கோங்க, நல்லா தேவையானது கொஞ்சம் நெய் போட்டுக்கும், சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கும், சோம்பு பட்டை வகையெல்லாம் சேர்த்துக்கும், வெங்காயம் போட்டுக்கும். இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். புதினா மல்லி இஞ்சி பூண்டு தேங்காய்லாம் எல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு பாருங்கள். இப்போ வந்து மெரூன் கலர் ஆகிடுச்சு, வெங்காயம் வதங்கிருக்கு பாருங்கள். இந்த டைம் நம்ம வந்து சேர்த்துக்கோம். இப்போ நல்லா புதினாலாம் போட்டு நல்லா குக்கரில் நல்லா தாளித்து அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டு வந்திருக்காங்க. இப்போ திரும்ப நம்ம அரிசி காமிக்கும். நீங்கள் வந்து பிரியாணி அரிசி வேணால் நீங்கள் எடுத்துங்க. நான் வந்து வீட்டு சாப்பாடு அரிசி தான் எடுத்துருக்கிறேன். பிரியாணி அரிசிக்கு எப்படின்னு சொல்கிறேன், நம்ம வீட்டு சாப்பாடு அரிசிக்கு நான் எத்தனை கிளாஸ் ஊற்றுன்னு சொல்கிறேன். இப்போ நான் அந்த கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு கிளாஸ் நான் எடுத்துருக்குறேங்க. இது வந்து நான் வீட்டு அரிசிக்கு ஒரு கிளாஸுக்கு வந்து நான் 2 கிளாஸு கொஞ்சம் கூட தண்ணி வைப்பேன். நீங்கள் பிரியாணி அரிசினா ஒரு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி வைங்க, அப்போ தான் சாதம் குலையாமல் சூப்பராக வரும். இது நான் வீட்டு சாப்பாடு அரிசி தான் போடுறேன், அதுவும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் வேணால் பிரியாணி அரிசி வேணால் போட்டு செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். போயிடுச்சிங்க. இந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோம். அடுத்தது வந்து கரம் மசாலா போட்டுக்கோம், அரிசி போட்டுக்கோம். அரிசி போட்டு நல்லா கலக்கி விட்டுங்க, அப்போ தான் அந்த கலர் ஃபுல்லாக அரிசியில் இறங்குன்னா சூப்பராக இருக்கும், அரிசி வெள்ளையாக வராதுங்க. தேவையானது நம்ம உப்பு போட்டுக்குவோம். நான் வந்து வீட்டு அரிசிக்கு வந்து நான் 2.5 கிளாஸ் ஊற்றுறேங்க. நீங்கள் பாசுமதி அரிசியாக இருந்தால் ஒரு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் தான் நீங்கள் தண்ணி வைக்கணும், கொஞ்சோண்டு வைக்கணும், ஏன்னா சாதம் குழஞ்சிரும். நான் வீட்டுக்கு வந்து நாட்டு பொன்னி அரிசி, அதனால நான் 2.5 கிளாஸ் வைக்கிறேன். அப்போ தான் சாதம் எனக்கு நல்லா கரெக்டாக வரும். இங்கே பாருங்கள் 2.5 கிளாஸ் கரெக்டாக. இதால் ஒரு கிளாஸுக்கு நான் 2.5 கிளாஸ் வச்சுருக்கேன். இது வீட்டு சாப்பாடு அரிசி. நீங்கள் பிரியாணி அரிசிக்கு ஒரு கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் வச்சுட்டு கொஞ்சோண்டு தண்ணி வைங்க. நான் சாப்பாடு அரிசிக்கு வந்து 2 கிளாஸ் நான் விசில் விடுவேன். நீங்கள் பாசுமதி ரைஸுக்கு வந்து ஒரு கிளாஸுக்கு ஒரு தண்ணி ஊற்றுறீங்களே, நீ லைட்டாக விசில் வரும்போதே ஆஃப் பண்ணிவிடுங்க, அப்போ தான் சாப்பாடு நல்லா பொழப்பொழணும் சூப்பராக வருங்க. ரெடி பண்ணிவிட்டு வந்தாச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கும் வாங்க. சூப்பராக வடை வருது பாருங்களா, செம்மையாக இருக்குது. இதே வரையிருங்க, பாருங்கள் சூப்பராக பாருங்கள், நல்லா தான் வந்துருக்குது. எங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள், ஒரே வாசனை, வீடே நல்ல மனமாக இருக்குது. புதினா ரைஸு நம்ம இப்போ சாப்பிட்டு பார்ப்போம். இதுக்கு நான் வந்து நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம். ஆனால் எனக்கு பிடிச்சது என்னன்னா வெங்காயம் லெமன் ஊறுகாய் சூப்பராக இருக்குங்க இது சாப்பிடும்பொழுது. இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அம்முக்கு தான் கொடுக்க வரேன். அம்மு நீங்கள் தான் சாப்பிட்ணும். இப்போ அம்முக்கு வந்து வெங்காயம் வச்சுட்டு கொஞ்சோண்டு லெமன் வச்சு சாப்பிடுவோம். அம்மு ஆக்காமீங்க. சூப்பராக இருக்கு மம்மி. தம்பி நீங்கள் சாப்பிடுங்க. இதெல்லாம் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு உடம்புக்கு நல்லதுங்க. நல்லா இருக்கப்பா, சூப்பராக இருக்கு. சரி செல்லம். அப்படியே இந்த லெமன் ஊறுகாய் கொஞ்சம் வச்சுக்கோங்க, கொஞ்சோண்டு வெங்காயம் வச்சுக்கிட்டு சாப்பிடும்போது அருமையாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் சாப்பிட செல்லம். சூப்பராக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து மல்லித்தலை கொஞ்சம் தூவிருக்கேன், நீங்களும் அது மாதிரி மல்லித்தலை தூவுங்க, சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குதுங்க. பாப்பாவும் தம்பியுமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை சொல்லி சொல்லுங்க.